வாங்க சமைக்கலாம் சாப்பிடலாம். யம்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சம்மர் அண்ட் ஆடி மாதம் ஸ்பெஷல் ராகி கூழ் ரெசிபி. உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். அதே மாதிரி இதில் இருக்க ராகி வந்துட்டு கால்சியமில் ரிச், அனிமியாவை ட்ரீட் பண்ணும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எல்லா ஏஜ் ஆளுங்களுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். தேவையான பொருட்கள்: ராகி ஃப்ளார் கேழ்வரகு மாவு 1/2 கிலோ, அரிசி 2 கப், சால்ட் நம்மளுக்கு தேவையான அளவு, தயிர் தேவையான அளவு, நறுக்கிய வெங்காயம் 1, தண்ணி தேவையான அளவு. இப்போ ஃபர்ஸ்ட்டு கூழ் செய்கிறதுக்காக நம்ம இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்த 1/2 கிலோ ராகி மாவில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கையை விட்டு கரைச்சி எடுத்துக்கணும். இந்த கரைச்ச ராகி மாவை நம்ம எப்படி இட்லி மாவு புளிக்க விடுவோமோ அது மாதிரி 6லேருந்து 8 மணி நேரத்துக்கு வெளியில் வச்சு புளிக்க விடணும். அப்போ தான் நம்ம அடுத்த நாள் காத்தால் கூழ் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ராகியில் அயன், கால்சியம் சத்து எல்லாமே நிறைய. ஸோ இது நல்லா ஹெல்த்துக்கு நீங்கள் டெய்லி கூட சேர்த்துக்கலாம். உடம்புக்கும் இந்த கூழ் ரொம்ப குளிர்ச்சி. இதை சின்ன பசங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். டயபிட்டிஸ் இருக்கிறவங்க கூட இந்த கூழை தாராளமாக குடிக்கலாம். ஏன்னா ராகி ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கூழ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கூழ் நல்லா அடி பிடிக்காமல் வரும். இப்போ இந்த கனமான பாத்திரத்தில் நான் 2 கப் அரிசி கொட்டிக்க போகிறேன். இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாஷ் பண்ண அரிசியை நம்ம நல்லா பொங்கல் பதத்துக்கு நல்லா குழைய வேக வச்சு எடுக்கணும். நான் இங்கே முழு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சில பேர் இந்த உடஞ்ச அரிசி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்துட்டு அதில் மண், குப்பைலாம் இருக்கும்ன்ட்டு நான் முழு அரிசியை யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நல்லா வெந்து குழஞ்சி வர்றதுக்காக ஒரு 6 சொம்பு தண்ணி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த அரிசி வச்ச பாத்திரத்தை நல்லா மூடி அரிசியை நல்லா குழைய வேக விடுங்க. இந்த பாத்திரத்தில் நல்லா கவர் பண்ணிவிட்டு இந்த அரிசியை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குழைய வெந்து வரணும். இப்போ பாருங்கள், நல்லா அரிசி தண்ணி நல்லா தளன்னு கொதித்து வந்துட்டுருக்கு. இது நல்லா இந்த அளவுக்கு கொதித்து நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா மூடி வேக வைங்க. இப்போ 10 நிமிஷம் நல்லா சிம் வச்சு எடுத்த பிறகு ரைஸ் நல்லா வெந்துருச்சான்ட்டு நசுக்கி பார்த்துக்கோங்க. ரைஸ் நல்லா வெந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த நேற்று நைட்டு 8 மணி நேரம் ஊற வச்சு அந்த கரைச்ச ராகி மாவு நல்லா புளிச்சிட்ருக்கோம். அது மேலே கொஞ்சம் அடியிலையும் திப்பியாக இருக்கும். ஸோ நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கூழுக்கு தேவையான உப்பை நான் சேர்க்க போகிறேன். இதில் 4 ஸ்பூன் உப்பை நான் எடுத்து இந்த அரிசியில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வெந்த சாதத்தில் இதை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அப்புறம் இந்த நைட்டு ஊற வச்சு இந்த ராகி மாவை நல்லா கரைச்சி எடுத்து இந்த கொதிச்சிட்ருக்க தண்ணியில் சேர்த்து நல்லா கொதி வர வரைக்கும் விடாமல் கலரிட்டே இருங்க. ராகி விடாமல் கலராமல் இருந்தீங்கன்னா கட்டியாக ஆகிடும். ஸோ இது நல்லா கொதித்து வர வரைக்கும் கை விடாமல் கலரிட்டே இருங்க. இதில் நான் இந்த கூழுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இதிலே வேணும்னா கூட நீங்கள் குடிக்கிறப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் எந்த விதமான தயிர், வெங்காயம் போடாதவே இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 வாரம் வரை நீங்கள் எப்போ தேவையோ அதில் தயிரும் வெங்காயம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கலந்து குடிச்சிக்கலாம். இதில் இருக்க ராகி நல்லா வெந்து வர்றதுக்காக நான் ஒரு 10 நிமிஷம் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா விடாமல் கலந்துட்ருக்கேன். நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே இந்த மாதிரி மூடி 10 நிமிஷம் சிம்மில் வைங்க. அப்பப்போ வேணுன்றப்போ திறந்து கலக்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இப்படி நல்லா கொதித்து பபுள்ஸ் வரப்போ உங்களுக்கு தேவையானப்போ மட்டும் கலந்து விடுங்க. அது வரைக்கும் 10 நிமிஷம் நல்லா மூடி சிம்மில் வேக விடுங்க. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் நல்லா சில் தண்ணி வச்சுக்கிட்டு கையை உள்ளே டிப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஸ்டிக் ஆகாமல் அப்படியே கை க்ளீனாக வரணும். அதுதான் இது நம்ம வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கான பதம். அப்படின்னா நம்ம கூழ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இதை நம்ம எப்படி கலந்து சாப்பிட்றது, என்ன காம்பினேஷனில் சாப்பிட்றதுன்றதை சொல்கிறேன். இந்த மாதிரி ரெடியான கூழை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு நீங்கள் எப்பப்போ வேணுமோ அப்போ எடுத்து கலரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் நல்லா தாராளமாக மூடி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எதுவும் கெட்டு போகாது, நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம காய்ச்சின கூழை நல்லா ஆறின பிறகு ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு 4 பேர் குடிக்கிற அளவு கூழுக்காக எடுத்து நான் கரைச்சிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க.
இப்போ தண்ணி போட்டு நல்லா கரைச்ச பிறகு உங்களுக்கு தேவையான அளவு தயிரை போட்டுட்டு நல்லா கூழ் பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. தயிர் ஆட் பண்ணுறது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டு கரைச்சிக்கோங்க. தயிர் வேண்டான்றவங்க இந்த கெட்டியாக இருக்கிற இதுலேயே வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையானதை ஆட் பண்ணி சாப்பிட்டு. இப்போ இதில் லாஸ்ட்டாக நான் அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு நான் நல்லா கலந்து கூழை சர்வ் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஹெல்த்தியான கூழ் ரெடி. இதில் போட்டிருக்க ராகி, தயிர், வெங்காயமே எல்லாமே உடம்புக்கு குளிர்ச்சி. இதை நீங்கள் எப்படி பிடிக்குமோ அந்த வெஜிடபிள்ஸோடு ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இங்கே நான் கொஞ்சம் கேரட் கூட நாங்கள் வீட்டில் செஞ்ச மொச்சக்கொட்டை குழம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நான்வெஜ் கிரேவிஸ் எது வேணாலும் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த சம்மருக்கு ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி இது. இது நீங்கள் எதுவுமே இல்லைனா கூட கடையில் கிடைக்கிற ஊறுகாயை வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி செம்மையாக இருக்கும். சமைங்க, சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டுங்கப்பா.